கிச்சிக்கா ஜிங் சிக்கா கிச்சிக்கா கிச்சிக்கா. இந்த வெயில் காலம் வேற ஆரம்பிச்சிருச்சா? இதுக்கப்புறம் வெயில் பளிச்சுன்னு அடிக்குது, பல்ல காட்டிட்டு அடிக்குதுன்னு நம்மள போட்டு துவைச்சு துவைச்சு உருட்ட போறாங்களே. எங்க போச்சு இந்த சுடரம்மா? அழுக்கு மூட்டைய தூக்கிக்கிட்டு டிங்கு டிங்குன்னு ஆட்டிக்கிட்டு வருமே, 2 நாளா ஆளையவே காணோம். தோ வந்துட்டேன். ஆயிசு 500. எப்பா என்ன வெயிட்டா இருக்கு. எம்மா எம்மா. என்னம்மா? இரம்மா. சொல்லம்மா. அடச்சே கேளுமா. ஏமா உலகம் அழிய போகுதுன்னு ஏதோ நியூஸ்ல சொன்னாங்களாமா? இல்லையே துணி துவைக்கிற மேடம். இல்ல. நாளைக்கு ஏதாவது வெளிநாட்டு பயணம் போயிட்டு 6 மாசம் கழிச்சு வர போறீங்களா? அதுவும் இல்லையே. அதுவும் இல்ல. இல்ல ஊர்ல இருந்து ரொம்ப முக்கியமானவங்க, தெரிஞ்சவங்க, போனவங்க, வீணா போனவங்க, தேவையில்லாதவங்க அப்படி யாராவது வராங்களா? அப்படியும் இல்லையே. அதுவும் இல்ல. அப்புறம் என்னத்துக்குமா மூட்டை மூட்டையா துணியை சேர்த்து வச்சுட்டு கொண்டு வந்து எனக்குள்ள கொட்டி என்ன சுத்தல்ல விடுறீங்க? ஏன் அப்பப்ப சேர்ற துணியை துவைச்சுக்கிட்டா உங்க ஆயுள் குறைஞ்சிருமோ? டேய் வாஷிங் மிஷின் பையா, 2 நாளா துணி போடணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன்டா. மறந்து போறேன். இப்ப கூட பாரு, கபசர குடிநீர்ல தான் பால் பாயாசம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு தான் ஞாபகம் வந்துச்சு, ஐயோ மிஷின்ல துணி போடவே மறந்துட்டோமேன்னு பாயாசத்தை சிம்ல வச்சுட்டு ஓடி வந்தேன். ஐயோ கபசர குடிநீர்ல பால் பாயாசமா? அந்த பாயாசம் அப்படியே கருகி போயிரணும். பாவம் இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் எப்படிதான் இந்த அம்மாவை சமாளிக்கிறாங்களோ தெரியல. மா. டேய் இங்க இருக்கேன், வாடா. துருவா என்னடா? மா, ஹேங்கர்ல ஒரு வெள்ளை சட்டையும் 2 ஜீன்ஸ் பேண்ட்டும் தொங்க விட்டுருந்தனே, எடுத்து துவைக்க போட்டீங்களா? போட்டேன்பா, இன்னைக்கு துவைச்சு அயன் பண்ணி வச்சிடுறேன். சரிம்மா. இந்த வெள்ளை சட்டையை போடும்போது கார்னர்ல எல்லாம் கொஞ்சம் லிக்விட் போட்டுட்டு போடுங்கம்மா. என்ன மிஷினோ ஒழுங்காவே துவைக்க மாட்டேங்குது. என்னடா? ஏண்டா தெரு பொறுக்கி மாதிரி நீ ஊரு ஃபுல்லா திரிஞ்சிட்டு வருவ, நல்லா உருண்டு பரண்டிட்டு வருவ, சட்டையெல்லாம் அழுக்காக்கிட்டு வருவ. நான் உட்கார்ந்து உனக்கு கஷ்டப்பட்டு மாங்கன்னு துவைச்சு கொடுத்தா என்னையவே நீ அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறியா? சரி, இதெல்லாம் போய் வெளியே சொல்லிக்கிட்டு இருக்கலாமா? சரி அம்மா, காலர்ல மட்டும் கொஞ்சம் நல்லா லிக்விட போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா மிஷின்ல போடுங்கம்மா. சரிடா. மா, அப்புறம் அந்த 2 ஜீன்ஸ் பேண்ட்டும் ஒரு சட்டையும் ரொம்ப முக்கியமா. நாளைக்கு என் ஃப்ரெண்டுக்கு ரிசப்ஷன் இருக்குமா. அந்த வெள்ளை சட்டையும் ஜீன்ஸ் பேண்ட்டும் தான் போட்டுட்டு போவேன். எப்படியாவது இன்னைக்கு துவைச்சு காய வச்சு அயன் பண்ணி மட்டும் வச்சிருங்கம்மா. சரிடா. அப்புறம் நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குமா, போயிட்டு வந்துறேன். சரிடா, போயிட்டு வா. டேய் என்னம்மா? போறப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு போடா, கபசர குடிநீர் பால் பாயாசம் வச்சிருக்கேன். இது கபசர குடிநீர்ல பால் பாயாசமா? ஆமாடா, வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் ஐஸ்கிரீம் இளநீன்னு கூலிங்கான பொருளாவே சாப்பிடுறீங்க. அப்பப்ப சளி பிடிக்கும், ஃபீவர் வரும். அதான் கபசர குடிநீரா கொடுத்தா யாரும் குடிக்க மாட்டீங்கன்னு பாயாசமாவே வச்சுட்டேன். எப்படி என் அறிவு? என்ன பண்றது, என் அறிவுக்கெல்லாம் நான் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. உங்க அப்பனை கட்டிக்கிட்டு இங்க உட்காந்து குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன். என் அறிவுக்கெல்லாம் என்ன இஸ்ரோலயே கூப்பிட்டாங்கடா. அந்த வேலைக்கு போய் சேர்ந்திருந்தா கூட இந்நேரத்துக்கு சுனிதா வில்லியம்ஸ் கையை பிடிச்சிக்கிட்டு ஜோடியா ஸ்பேஸ்ல போய் 9 மாசம் கழிச்சு திரும்பி ரிட்டர்ன் வந்திருப்பேன். பூமியிலே இந்த சுடரமாவோட அலும்பு தாங்கல, இதுல வேற கிரகத்துக்கு போய் அதெல்லாம் தெரிச்சு சோலார் சிஸ்டமை விட்டே ஓடுறதுக்கா? சரிம்மா, என்னட்டே இருந்தா டைம் ஆயிடும், நான் கிளம்புறேன். டேய் பாயாசத்தை மறந்துடாத. காலையில உன் கூட பேசி நான் எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் தெரியுமா? டக்குன்னு போட்டுறேன், சீக்கிரம் துவைச்சு கொடுத்துரு. ஆமா, இல்லனா காலங்காத்தாலே கிளம்பி கலெக்டர் மீட்டிங்க்கு போயிருப்பீங்க. என் கூட பேசி தான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. உனக்கு வாய் ரொம்ப ஓவர். ஒன்னு சொல்லி குத்தம் இல்ல, எல்லாம் நம்ம அட்மின் அனுஷா சுரேந்திர சொல்லணும். இந்த காலத்துல மனுஷங்க பேசுறதையே காது கொடுத்து கேட்க முடியல. இதுல மிஷின் எல்லாம் பேச வச்சா எவ்வளவு கேவலமா திட்டுதுங்க. அன்னைக்கு ஃப்ரிட்ஜால என் மானமே போச்சு. ஃப்ரிட்ஜால என் மானம் போன எபிசோட பாக்கணும்னு எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் வந்திருக்குமே. அட்மின் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணுவாங்க, செக் பண்ணிக்கோங்க. ஏய் பேசிட்டே எம்பட்டு ஊத்துற? போதும். ஓ ரொம்ப ஊத்திட்டனோ? சரி இங்க பாரு, உனக்கு 1/2 மணி நேரம் தான் டைம். டக்குன்னு துவைச்சு கொடுத்துட்டு பீன்னு சத்தம் போடு, நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே? ஓகே. பாயாசம், நான் வச்ச பாயாசம், கபசர குடிநீர் பாயாசம், சூப்பர் பாயாசம். சுச்சை யாரு உங்க அப்பா வந்து போடுவான், போட்டுடு போ. ஐ அம் சாரி, இப்ப சுவிட்ச் போட்டுறேன். வரடா. வா
எது சோலி முடிஞ்சாவா? இல்ல இல்ல துவைச்சு முடிஞ்சான்னு கேட்டேன். முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு, அள்ளிட்டு போ. தேங்க் யூ. துணிய நல்லா சுத்தம் பண்ணிக்கிறாளுங்க. துணிய சுத்தம் பண்ற எண்ணெய அப்படியே அழுக்காவே போட்டு போறாளுங்க. அந்த ஈகோ டப் க்ளீனிங்னு இருக்கே ஒண்ணு, அத பிரஸ் பண்ணி அந்த பவுடர் போட்டு எனக்கு கழுவணும்னு கூட தோண மாட்டேங்குது. நானும் அப்பப்ப கீங்கின்னு கத்திக்கிட்டு தான் கிடக்குறேன். ஒரு பையன் கண்டுக்கறாங்களா? பா நல்ல டேஸ்ட். சுடர் மாதிரி யாராவது குழம்பு வைக்க முடியுமா? என்ன குழம்புன்னு தானே யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லைங்க, நம்ம தோட்டத்துல நிறைய கத்தாழை இருந்துச்சா, அதான் அதை வச்சு கார குழம்பு பண்ணிட்டேன். நம்ம கத்தாழை கார குழம்பு செம்ம டேஸ்ட். ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபிஸ் எல்லாம் தனியா என்னோட சேனல்ல அப்லோட் பண்றேன். இப்பதான் நானே ஃபர்ஸ்ட் டைம் செய்றேன். நான் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்தா மட்டும்தான் உங்ககிட்ட சொல்லுவேன். மா வாடா வா, கத்தாழை கார குழம்பு நீ தான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ண போற. அம்மா ஐயோ தெரியாதனமா அந்த உலகத்துல அம்மான்ற வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டாங்க. அது தவிர வேற ஏதாவது சொல்லேண்டா, அதையே சொல்லிக்கிட்டு இருக்க. நான் என்ன உங்க அம்மா இல்லாம உனக்கு என்ன அக்காவா? அப்படி இருந்தா கூட நல்லாதான் இருக்கும். சரி சொல்லு. அம்மா, என்னம்மா அது? என் பேண்ட் எல்லாம் இப்படி ஆயி போச்சு. டேய் என்னடாச்சு? நல்லா தானே இருந்துச்சு. காய போடுறப்ப கூட நல்லா தானே இருந்தது. மன வாஷிங் மிஷின்ல போடும் போதே சொன்னல, அதுல போடாதீங்க, தனியா கையில துவைங்கன்னு. ஐயோ இப்ப நான் எப்படிமா போடுவேன்? டேய் இது ஒரு மாதிரி புது டிசைனா நல்லா இருக்குடா. நீ வேணா உன் ஃப்ரெண்ட் ரிசப்ஷனுக்கு இந்த பேண்ட் போட்டுட்டு போ. பொண்ணு மேக்கப் ட்ரெஸ்ஸிங்க விட மாப்பிளைய விட உன்னைய தாண்டா எல்லாரும் கேட்பாங்க. இந்த பேண்ட் புது மாடலா இருக்கு, எங்க வாங்கினேன்னு. ஜாலியா இருக்கும், போட்டு போடா. என்னம்மா என்ன பேச வைக்கிறியா? என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. நான் எவ்வளவு ஆசையா அந்த பேண்ட் எடுத்தேன் தெரியுமா? எங்க அந்த வாஷிங் மிஷின் வாய்க்கிலேயே பேசிச்சுல, தெருவுல போய் பொறுக்கிட்டு வரேன்னு அதுக்கு இருக்கு. இப்ப கேளுமா. டேய் என் பையனோட கேவலமான பேண்ட இவ்ளோ அழகா மாத்தி கொடுத்திருக்கே, எப்படிடா? அழகா வந்துருச்சா? அது ஒண்ணும் இல்ல, உள்ள ஒரு ஸ்பெஷலான எம்ப்ராய்டரி மிஷின் வச்சிருக்கேன். நீங்க போடுற Dress எல்லாம் அப்பப்ப துவைக்கும் போது எம்ப்ராய்டரி போட்டு கொடுப்பேன். ஹை அப்படியா? அப்ப நாளைக்கு என்னோட சாரிய தனியா உள்ள போடுறேன். எனக்கு அழகா ஒரு டிசைன் போட்டு கொடு. மா செம்ம கடுப்புல இருக்கேன். ஏய் என்னது இது? நான் நல்லா தானே போட்டேன், என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கேன் என் பேண்ட? டேய் மானம் கெட்டவனே, நான் என்னடா பண்றது? நீ ஒழுங்கா போட்டுக்கணும். நீங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒண்ணா போட்டா நான் என்ன தனித்தனியாவா துவைக்க முடியும்? ஒண்ணாதான் துவைக்க முடியும். அப்படி இப்படி சில Dress ஏதாவது ஆகதான் செய்யும். அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாதே. இதுக்கப்புறம் உன்கிட்ட நான் ட்ரெஸ்ஸே கொடுக்க மாட்டேன். போ, நான் தனியாவே துவைச்சுக்கிறேன். தோவே யாரு வேணாம்னு சொன்னா என்கிட்ட குடு குடுன்னு உன்கிட்ட வந்து ஆளுதனா? போடா. அவன் கிடக்குறான். டேய் தம்பி, நாளைக்கு என்னோட பிளெயின் சாரி ஒண்ணு இருக்கு, அதை மட்டும் உள்ள போடுறேன். அழகா ஒரு எம்ப்ராய்டரி டிசைன் போட்டு கொடு. அடுத்த நாள் ஒரு கல்யாணம் இருக்கு. நான் மட்டும் கட்டிட்டு போனா எல்லாரும் என்னையே வந்து கேட்பாங்க, எங்க வாங்குனீங்க எங்க வாங்குனீங்கன்னு. ஆனா சத்தியமா உன்கிட்ட இருந்ததா அது வந்துச்சுன்ற சீக்கிரட்டை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சரி வரட்டா? ஐயோ